ஆக்க அதாவது இந்த கோவில் நிலம் 4,76,581 ஏக்கர். எத்தனை கோவிலிடமே இருக்கிறது? எவ்வளவு இடம் கோவில் சட்டபூர்வமாக லீஸுக்கு கொடுத்துருக்கு? எந்தெந்த இடம் ஆக்கிரமிப்பில் இருக்கு? இது லிஸ்ட்டு கொடுக்க இந்த அரசாங்கத்தால் முடியாத? ஏன் கொடுக்க மாட்டீங்க? முழு ஹிந்து விரோத அரசாங்கம். இவங்க ஒன்றும் மீட்கவெல்லாம் இல்லை. முழுசா இவங்க நான் சொல்கிறேன், ஐ சேலஞ்ச், இட்ஸ் அன் ஓப்பன். 2 லட்சம் ஏக்கருக்கு மேலே கோவில் நிர்வாகத்தில் இல்லை, ஆக்கிரமிப்பில் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? நான் இங்கே 50 ஏக்கர் மீட்டுட்டேன், அங்கே 40 ஏக்கர் மீட்டேன். யாரை ஏமாத்த? மோர் தேன் 2 lakh ஏக்கர்ஸ் ஆர் அண்டர் என்க்ரோச்மெண்ட். அதை செய்யணும், இல்லை வெளியில் போங்கிறேன். ஏன்னா தனியார் நிர்வாகத்தில் இருக்கணும். இப்போ நியாயமாக கேட்குறேன்னா, பிள்ளையார்பட்டியில் நகர்த்தார் சமுதாய மக்கள் அறங்காவலராக இருக்காங்க, சம்பளம் வாங்குறாங்களா? சேகர்பாபுக்கு எதுக்கு சம்பளங்கிறேன்னா? எதுக்கு கமிஷனருக்கு சம்பளம்? எதுக்கு ஜேசிக்கு சம்பளம்? எதுக்கு டிசிக்கு சம்பளம்? ஏன் தெரியுமா? இந்த ராஜா ஏன் கேட்குறான்னா, இங்கே நம்ம ஏரிகாத்த ராமர் கோவில் இருக்குல்ல, மதுராந்தகம், அந்த பட்டாச்சாரியாருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்துருக்கேன் நான். நீங்களாம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரில எனக்கு. தங்களுக்கு சம்பளம் இல்லை. அப்போ என்ன மண்ணை தும்பானா? நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு இந்த அதிகாரிகள், ஒரு ஜேசிக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா? மோர் தேன் 2 lakhs. என்ன இந்து மதத்தை லூட்டு பண்ணுறது, அழிக்கிறது, அதுக்கு ஒரு அரசாங்கம், அதுக்கு ஒரு மந்திரி. அதோடு அவர் என்ன மாதிரி மந்திரி தெரியுமா? உற்சாகம் வந்தால் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லியிருக்கணும். சேகர்பாபு என்ன சொன்னார்? அல்லேலுயா சொன்னார். இஸ் நாட் ஈவன் ஹிந்துங்கிறேன் என் சார்ஜ். அல்லேலுயா பாபு. அவரோட சின்ன எசமா, நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்தேன் மனைவி. இது ஒரு வார்த்தை கூட என்னதில்லை. நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே அவர் என்ன கோஷம் போட்டார்? அல்லேலுயா. யாரோட கோஷம்? ஹிந்து கோவில்கள் சாத்தானின் கூடங்கள் என்று பேசிய மோகன் சி லாசரஸோட கோஷம். அதனால் இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஹிந்து விரோத தீய அரசு, கோவில்களை அழிக்க நினைக்கின்ற ஒரு அரசாங்கம். நான் பழனியில் நேராக பார்த்தேன், நல்ல கான்கிரீட் வால். அதை இடிச்சுவிட்டு நீங்கள் கட்டுறது வெறும் ஜாலி வச்சு கோவில் பணத்தை கொள்ளையடிக்கிறதா? அதனால் நான் சொல்கிறேன், நியாயமான கோரிக்கை. இந்த ஏஆர் ஃபுட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு எதிராக குற்றச்சாட்டு வந்தது. அது அரசு லெபார்டரியில் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அவர் அந்த கம்பெனியிலேருந்து எந்த கோவிலுக்கும் வாங்கக்கூடாது நெய். 2வது, அந்த நபர் கோவிலுக்கு தக்காரா இருக்க முடியாது. லெட் ஹிம் பி கிளியர்டு ஆஃப் தி சார்ஜஸ். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே. இது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி முட்டாள்கள் அவர் எப்போவுமே இப்படி பேசி பழக்கம் உள்ளவர். ஏன்னா அவரோட ரொம்ப பாப்புலர் ஸ்டேட்மெண்ட்டு, அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வரி இல்லையா? இருக்குது. ஜிஎஸ்டியில் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸும் இருக்குது, ஸ்டேட் எக்ஸைஸும் இருக்குது. ஆனால் இவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன? அந்த மாதிரி முட்டாள்தனமானது. தாயோட ரத்தம்தான் பாலாகி வருது. டெய்லி 5 மில்லி ரத்தத்தை எடுத்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டியானே. இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ஈவேராவை நாங்கள் பெரிய ஆளாக நினைக்கிறோம். இவங்க பூரா முட்டாளாக இருந்து தான் நான் பார்க்குறேன். அது சரி, ஒரு காலத்தில் பேசினார், எனக்கே தெரியும். எது
இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் உச்சபட்ச தண்டனைக்கு உரியவர்கள். என்ன அதனால் நம்புகிற மாதிரியாக தானே இருக்குது. 800 ரூபாய் வெளியில் மார்க்கெட் ரேட் இருக்கிற நெய்யை நான் 300 ரூபாய்க்கு தரேன்னு ஒருத்தன் வாங்கியிருக்கான், கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான்னா குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாமல் கான்ட்ராக்டும் கொடுக்கக்கூடாதுங்க. நான் இம்பார்ஷியலாக சொல்கிறேன். முன்னாடி இந்த ரமணதீஷ் பிரீஸ்ட்டு 5 வருஷமாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கும், இவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. இது நீங்கள் உடனே என்ன பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்ட். நீங்கள் கேட்குறதெல்லாம் அந்த இடத்துல உட்காந்து கேட்கலாம், இந்த இடத்துல உட்காந்து நான் பேசலாம். ஆனால் அர்ச்சகராக இருக்கிறவங்களாம் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள்ங்கிறதுக்கும் நான் சொல்கிறேன். இப்போ நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப பிரசித்தியானதுங்கிறதுனால அங்கே நடக்கிறதையே சொல்கிறேன். நான் ஒரு அபிஷேகத்துக்கு உதாரணம் இப்போ 2500ன்னு வைங்க, ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் கொடுக்குறாங்க. சனிக்கிழமைகளில் 4 பேர் 5 பேர் கொடுப்பான். புரட்டாசி மாதத்தில் இன்னும் அதிகமான பேர் அபிஷேகத்துக்கு தராங்க. நான் கேட்குறேன், ஆஞ்சநேயருக்கு அபிஷேக திரவியங்கள் 25 பேர் கொடுத்துருந்தான்னா 25 பங்கு நீங்கள் அபிஷேக திரவியங்கள் வாங்குறீங்களா? வாங்கலை. எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு அவங்களுக்கு புளியோதரையும் வடையும் தனித்தனியாக. ஆனால் ஆண்டவனுக்கு அபிஷேகத்துக்கு ஒன்று தான். ஆனால் அந்த ஒன்று எப்படி வருது தெரியுமா? அங்கே இருக்கிற பட்டாச்சாரியாரை நீ டெய்லி ஸ்பான்சர் பிடிச்சின ஒன்று கட்டுற பணம் போனால் இவங்க சாப்பிட. நான் நடக்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே பூந்தமல்லிக்கு போங்க, திருக்கச்சி நம்பி கோவில் இருக்குது, வந்து வரதராஜ பெருமாள் கோவில். அந்த கோவிலில் அர்ச்சகருக்கு மாதம் 300 ரூபாய் சம்பளம். சேகர் பாபுக்கு டிரைவர் கிடைக்குமான்னு கேட்குறேன் நான் 300 ரூபாய்க்கு. அதுவும் நான் போனப்போ இட் வாஸ் இன் ஐ திங்க் 2018, 2 வருஷம் சம்பளம் பாக்கி. இந்த மாதிரி அயோக்கிய கூட்டம் அறநிலைத்துறை எல்லாம் யாராக இருந்தான்னு இல்லை. நீங்கள் அந்த கணக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க. நான் சாதாரண ஒரு கிராமத்து ஹிந்து, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.